Hi guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து புல் ரிக்வெஸ்ட்னா என்ன, புல் ரிக்வெஸ்ட் எப்படி ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனோட பார்த்தோம். இந்த வீடியோல வந்து மர்ஜுனா என்ன, மர்ஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அதோடைய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் git pull origin main. ஸோ நம்ம அந்த டேட்டாஸ்லாம் ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு எல்லா விதமான டேட்டாஸையுமே ஃபெச் பண்ணணும். நம்ம இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரிமோட் ரெபாசிட்டரியில ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து ஒரு 2 ஃபைல் இருக்கு, லோக்கல் ரெபாசிட்டரியில ஒரு ஃபைல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சேஞ்சஸை அந்த ரிமோட் ரெபாசிட்டரியில இருக்க 2 ஃபைலையுமே நம்ம லோக்கல் ரெபாசிட்டரிக்கு எடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்து இந்த லோக்கல் ரெபாசிட்டரியும் ரிமோட் ரெபாசிட்டரியும் ஒரே லைன்ல இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா இது ஒரு லைன்ல இருக்கும், அது ஒரு லைன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகும். நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு புஷ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஸோ எரர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க வந்து git pull origin பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேவா? இது பண்ணல அப்படின்னா நீங்க சில நேரம் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டெப், git pull origin மெயின்ங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ஆல்ரெடி அப் டு டேட் இருக்கு. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி அப் டு டேட் இருக்காது, இதுக்கு பதிலா ஃபைல்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, இந்த ஃபைல்ஸ் மட்டும் தெரியும். ஃபைல்ஸ்ல இருக்க கண்டென்ட் எல்லாம் தெரியாது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரான்ச் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ ஸோ தட் பிரான்ச்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த வீடியோல நான் பிரான்ச்னா என்னன்னு சொல்லிட்டு டீடைலா சொல்ல போறது இல்லை. ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம மர்ஜ் பத்தி பார்க்க போறோம் இல்லையா? ஸோ பிரான்ச்சுக்கு தான் மர்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மர்ஜ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்க 2 பிரான்ச் வச்சிருக்கீங்க. இதுல இப்போ ஃபீச்சர் பிரான்ச்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபீச்சர்ஸ் ஸ்லாஷ் நியூ பிரான்ச்ல பண்ணிருக்க சேஞ்சஸ்லாம் மெயின்ல கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ நம்ம மெயின் பிரான்ச்ல மறுபடியும் இன்னொரு ஃபைல் அதுக்குன்னு கிரியேட் பண்ணி அங்க ஒர்க் பண்ண மாட்டோம். ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச்ல இருக்க சேஞ்சஸை நம்ம மெயின் பிரான்ச்ல கொண்டு வரணும். ஸோ இந்த இதான் மர்ஜ். ஓகேவா? ஒரு பிரான்ச்ல இருக்க சேஞ்சஸ் இன்னொரு பிரான்ச்சுக்கு கொண்டு வரது, அவ்வளவுதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க நான் 2 பிரான்ச் இருக்கிறதுனால ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்ம எப்போதும் மெயின் பிரான்ச்ல டைரக்டா ஒர்க் பண்ண மாட்டோம். ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு அந்த பிரான்ச்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிறது கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் மெயின் பிரான்ச்சுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஆஃப் கம்ப்ளீட்டா கொண்டு 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. எல்லா விதமான சேஞ்சஸுமே பண்ணிட்டு கடைசியாக தான் மர்ஜ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா மர்ஜ்னா என்னன்னு? ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்க்கலாம். நான் இன்னொரு பிரான்ச் கூட கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். git branch feature slash python branch. ஓகேவா? இப்போ ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த பிரான்ச்சுக்கு நம்ம போகணும். ஸோ நீங்க எப்போதுமே பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது ஒரு மெயில ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு போனாதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இங்க பாருங்க, மெயின் பிரான்ச்ல தான் இருக்கு. இந்த பிரான்ச் நேம் இங்க வரணும். ஓகேவா? ஸோ git checkout feature slash python branch. அங்க போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு ஃபைல் ஆட் பண்ணலாம். ஓகேவா? touch python.py ஃபைல். ஓகேவா? இந்த ஃபைலை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அன்ட்ராக்டு இதுல இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ராக்டில் இருக்கும். ஸோ git add கொடுத்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். git add. நெக்ஸ்ட் வந்து git commit -m the python.py file is added to python branch. ஓகேவா? ஸோ கமிட் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த பிரான்ச்ல இருக்கும். கரெக்டா? எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்த ஃபைல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலையே, இந்த பிரான்ச்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே கிட்ல உள்ள ஒரு மெயினான ஒரு திங் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, நம்ம வந்து
மெயின் ரெபாசிட்டரியில என்ன 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 ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு காட்டும், ஒரு காப்பி மாதிரி காட்டும். ஓகேவா? அந்த காப்பீஸ் தான் இந்த மிச்சம் இருக்க ஃபைல்ஸ்லாம், ரீட்மி டாட், அதுக்கப்புறம் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி, இது எல்லாமே காட்டும். ஓகேவா? இது காட்டாம இருக்காது. இது எப்போதுமே நீங்க வந்து இப்போ நீங்க இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு எல்எஸ் கொடுத்து பாத்தீங்கன்னாலுமே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காட்டும். ஓகேவா? ஓகே, நீங்க வந்து அது செப்பரேட் ஃபோல்டர் கிடையாது, ஒரு பிரான்ச் தான் அது. ஓகே, பிரான்ச்சுக்கும் ஃபோல்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் கிளியர் கொடுத்துக்கிறேன், ஸோ அப்பதான் கன்ஃபியூசிங்கா இருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்எஸ் கொடு. இப்போ நம்ம மெயின் பிரான்ச் போய் பார்க்கலாம். கிட் செக் அவுட் எல்எஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான் டாட் பிஒய் ஃபைல் இருக்காது. ஏன் இல்ல? ஸோ இந்த பிரான்ச்ல இருக்கும் போது இந்த ஃபைல்ஸ் தான் காட்டுது, பட் அந்த பிரான்ச்ல இருக்கிறது இந்த பிரான்ச்ல காட்டாது. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வைஸ் வர்ஸா காட்டாது. பட் நீங்க நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணீங்கன்னா இது காட்டும். இது டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அது வந்து செப்பரேட் ஃபோல்டர் கிடையாது. ஓகேவா? ஆனா அந்த பிரான்ச்ல நம்ம ஆட் பண்ணது இந்த பிரான்ச்ல காட்டாது. ஓகேவா? நம்ம அந்த பிரான்ச்ல இருந்துச்சு இல்லையா, ஒரு பைத்தான் டாட் பிஒய் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஆனா இதுல காட்டல பாருங்க, காட்டாது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த பிரான்ச்ல ஆட் பண்ணதை இந்த பிரான்ச்சுக்கு நம்ம எப்படி கொண்டு வரது? ஓகேவா? இப்ப நம்ம மெயின் பிரான்ச்ல இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரான்ச்ல மெர்ஜ் பண்ணணுமோ அந்த பிரான்ச்ல தான் நீங்க இருக்கணும். இந்த பிரான்ச்ல இருந்துகிட்டு நம்மளால மெயின் பிரான்ச்சை இதுல மெர்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா? மெர்ஜ் பண்ணலாம், பட் நான் ஒரு கேஸ்க்கு சொல்றேன். ஓகேவா? இதான் மெயின் பிரான்ச். மெயின் பிரான்ச்ல தான் எடுத்துட்டு வந்து நம்ம பண்ற சேஞ்சஸ்லாம் மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? git merge. ஸோ அதுக்கு முன்னாடி merge பண்றதுக்கு முன்னாடி நம்ம git ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். git ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு கமாண்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். git log --- one line. இப்படி நீங்க கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண ப்ரீவியஸான கமிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இனிஷியல் கமிட், அதுக்கப்புறம் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி நான் ஆட் பண்ணேன், நெக்ஸ்ட் வந்து மெர்ஜ் பண்ணேன். ஓகேவா? இது ஸ்டார்டிங் மெர்ஜ், இது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸ் டாட் CSS ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மெர்ஜ் புல் ரிக்வெஸ்ட் நடந்திருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் இல்லையா, புல் ரிக்வெஸ்ட் அது நடந்திருக்கு. ஓகேவா? இது எதுக்குன்னு நான் சொல்றேன். இந்த லாக் நம்ம பாக்குறது மூலியமா இந்த ஐடிலாம் இருக்கு இல்லையா, இந்த ஐடிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வந்து அப்கமிங் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது. இந்த ஐடிலாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து ஆஷ் ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடிலாம் வந்து ரொம்ப முக்கியம், கமிட் ஐடி ஆர் ஆஷ் ஐடி. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஐடி, அந்த கமிட்ஸுக்கான ஐடி, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது அதுவே ஜென்ரேட் பண்றது, நம்ம எதுவும் ஜென்ரேட் பண்றது இல்லை. ஓகேவா? இது எதுக்கு பார்க்க சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெர்ஜ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியணும். இது இது வந்து நம்ம பண்ண கமிட்ஸ் எல்லாம் வந்து ஒன் லைன்ல காட்டும். ஓகேவா? இது வந்து கிராஃபா காட்டுற மாதிரி கூட பண்ணலாம். git log --- one line - graph. கிராஃப் பாத்தீங்கன்னா இன்னும் டீடைல்டா தெரியும். இதுல வந்து நம்ம எங்கெல்லாம் மெர்ஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு மெர்ஜ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மெர்ஜ் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த மெர்ஜ் பண்ணது எல்லாமே ஒரு நிறைய கமிட்ஸ்ல இருந்து ஒரு 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 ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த இடத்துலயும் பாருங்க, இப்போ இங்க இருந்து வருது இல்லையா, சோ இந்த இடத்துல மெர்ஜ் ஆயிருக்கா? ஓகே, இப்போ நம்ம இந்த மெயின் பிரான்ச் இருக்கும், நமக்கு அந்த ஃபீச்சர் ஸ்லாஷ் பைத்தான் பிரான்ச் வந்து இதுல மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும். இப்போதைக்கு நம்மளுக்கு கடைசியா என்ன ஆட் பண்ணிருக்கோம்? ஓகே, இந்த மெயின் பிரான்ச்ல இருக்கிறதுனால அது காட்டாது, நம்ம லாஸ்டா பண்ண கமிட் வந்து, ஸோ அதுலதான் அந்த கமிட்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம ஐ ஹவ் ஆடட் லாஸ்டா ஒரு கமிட்ஸ் பண்ணோம் இல்லையா, I have added python.py ஃபைல்னு ஒரு கமிட் பண்ணோம். ஸோ அது வந்து அதுல தான் இருக்கும். ஓகேவா? git merge python feature slash python branch. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப பண்ணோனே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge நடக்கும். இது என்னன்னு சொல்றேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, one file changed, zero insertion. நம்ம அந்த ஃபைல்ல எது கண்டென்ட் இல்லை, ஸோ அதனால எது காட்டாது. ஓகே, python.py ஃபைல் வந்து இப்போ மெயின் ஃபைல்ல இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா
இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ் கொடுத்து பார்த்தது இல்லை மெயின் பிரான்ச்ல இந்த இடத்துல python.py ஃபைல் இருந்திருக்காது. இப்போ நம்ம இந்த இடத்துல get ls கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் ஃபைல் வந்துடும். ஓகேவா? இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மெர்ஜ்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ மெயின் பிரான்ச்ல இந்த ஃபைல் இல்லை. ஓகேவா? ஃபீச்சர் ஸ்லாஷ் பைத்தான் பிரான்ச்ல இருந்து டைரக்டா இங்க வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த இந்த ஃபைல் நம்ம மெயின் பிரான்ச்லயும் இல்ல, அந்த பிரான்ச்ல இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதனால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மெர்ஜ் நடக்கும். ஸோ இன்கேஸ் இந்த பிரான்ச்லயும் அந்த ஃபைல் இருந்து அந்த பிரான்ச்லயும் அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா எரர் வரும். கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மெர்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு கான்செப்ட், மெர்ஜ், ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மெர்ஜ். ஓகேவா? ஒரு பிரான்ச்ல இல்லாதது இன்னொரு பிரான்ச்ல இருந்து வந்துச்சுன்னா டைரக்டா மெர்ஜ் ஆயிடும். இன்கேஸ் இந்த பிரான்ச்லயும் அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆகும். மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் அந்த கான்செப்ட் பேரு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம git log -one line கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா வந்துச்சா, the python.py file is added. ஓகேவா? பைத்தான் பிரான்ச் நான் சொன்னேன் இல்லையா, ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த கிராஃப் கொடுத்து பாருங்க. கிராஃப் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிரான்ச் ஆட் ஆயிருக்கா. லாஸ்டா வந்து merge pull requestல இருந்திருக்கும். இப்போ வந்து டைரக்டா ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge வந்து டைரக்டா வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? இன் திஸ் வீடியோ நம்ம வந்து mergeனா என்னன்னு பார்த்தோம். எப்படி ஒரு ரெண்டு பிரான்ச்சை வந்து merge பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் mergeனா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம merge கான்ஃபிளிக்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.